ஹாய், நான் ஷெஃப் ஆனந்த பாவு. இன்றைக்கி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஃப்ரைட் ரைஸ் ரெஸ்டாரண்ட்ஸில் தான் இருக்க போது, ஆனால் ஹோம்மேட் வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் பண்ணியிருக்கோம். ஸோ ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த இன்க்ரீடியன்ஸ் ஃபர்ஸ்ட். ஃப்ரைட் போன்லெஸ் 65 1 cup, salt for taste, 2 eggs, small carrot, 2 pieces of garlic, கொஞ்சம் beans, cabbage little bit, 1 small onion, கொஞ்சம் capsicum, black pepper for spicy, little soy sauce, கொஞ்சம் green chili sauce, வீட்டில் உள்ள கறி மசாலா பவுடர் எதுனாலும் பரவாயில்ல, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா எதுனாலும் பரவாயில்ல. இப்போது 1 cup நான் ரைஸ் எடுத்திருக்கேன், பாஸ்மதி ரைஸ். இது நல்லா வாஷ் பண்ணி ஒரு 30 minutes சோக் பண்ணிக்கலாம். இப்போ வெஜிடபிள் ரெடி பண்ணிடலாம். எல்லாமே ஜூலியன்ஸ் டைப்பாக தான் இருக்கணும், நீளமாக, அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லா இருக்கும். ஃப்ரைட் ரைஸ்க்கு வெஜிடபிள்ஸும் ரைஸும் ஈக்குவல் குவான்டிட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஃப்ரைட் ரைஸோட ஒரு இம்பார்ட்டான இன்க்ரீடியன்ட்ஸ் எக் நீங்கள் அதிகமாக சேர்த்திங்கன்னா அதோட டேஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம இந்த ரெசிப்பியில் நம்ம வினிகர், அஜினமோட்டோ எதுவுமே சேர்க்கலை. ஸோ இதோட ஹெல்த்தியான டிஷ்ஷு தான், ஈஸியாகவும் சிம்பிளாகவும் இருக்கும். ஸோ நம்ம வீட்டில் ஈஸியாக கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். வெஜிடபிள் கட்டிங்கும் ரைஸ் பாயில் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் அவ்வளோதான், ஈஸியாக பண்ணிடலாம். சப்போஸ் சிக்கன் 65ஓட ரெசிபி வேணும்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ ரைஸ் பாயில் பண்ணிக்கலாம். ரைஸ் பாயில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி வச்சுக்கலாம், அப்போ தான் ரைஸ் நல்லா செப்பரேட்டாக இருக்கும். நல்லா பாயில் ஆன பிறகு நம்ம ஊற வச்சுருந்த ரைஸை இதில் போட்டுடலாம். ரைஸ் ஆட் பண்ண பிறகு கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம், அப்போ தான் ரைஸ் நான்ஸ்டிக்கியாக இருக்கும். ரைஸ் ஒரு 60 to 75% குக்கானால் போதும், அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ் நல்லாயிருக்கும். குக்கான பிறகு நம்ம தண்ணியை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அதை நல்லா கோல்ட் பண்ணிடணும். ரைஸ் நல்லா ஃபேனில் வச்சு கோல்ட் பண்ணிட்டா ரைஸ் நல்லா செப்பரேட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் ஆற விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா பொழு பொழுன்னு வந்துடும். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் ஃப்ரை பேனில் ஆயில் விட்டு அதில் கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸ் 2 இல்லை 3 உங்களுக்கு தேவையான அளவு எக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்க்கு அப்புறம் ஆனியன்ஸ், ஆனியன் கொஞ்சம் நல்லா சாட்டான பிறகு க்ரீன் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் வேகறதுக்கு லேட் ஆகும், ஸோ அதனால் முன்னாடியே ஆட் பண்ணுறோம். வெஜிடபிள்ஸ் ஃபுல்லாக குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. வெஜிடபிள்ஸ் வந்து ஆஃப் டனில் இருந்தால் தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். இப்போது கேரட் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் நல்ல ஜூலியன்ஸ் டைப்பாக இருக்கனால ஈஸியாக வெந்துடும். அதுக்கப்புறம் கேப்சிகம் பெல் பெப்பர்னு சொல்லலாம், பெல் பெப்பரும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சிக்கன் 65 கட் பண்ணி வச்சுருந்தது இப்போயே ஆட் பண்ணால் தான் அது நல்லா ஹீட் ஆகும். ஓரளவுக்கு நல்லா வெந்த பிறகு கேபேஜ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா வெஜிடபிளும் ஆட் பண்ணியாச்சு, நல்லா ஆஃப்டன் குக் பண்ணியாச்சு. இப்போது ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் ஆட் பண்ண பிறகு ஸ்லோ ஃபயராக வச்சுட்டு இப்போ எல்லா மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சால்ட்டில் ஆரம்பித்து அடுத்து பிளாக் பெப்பர், அடுத்து கறி மசாலா இல்லை சிக்கன் மசாலா, ஏதாவது ஒரு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சோயா சாஸ் அண்ட் க்ரீன் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுட்டோம்னா ஃப்ரைட் ரைஸ் ரெடி. நான் உங்கள் ஷெஃப் ஆனந்த பாவு. இந்த மாதிரி ஒரு ஈஸியான ரெசிபியில் நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.